சுட்டும் விழி சுடர் இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கலாம். நம்ம வெற்றி தாம் பண்ணதெல்லாம் தப்பு, இத்தனை வருஷமாக தன்னோட மனைவியான அபியும் இப்போ சுடரும் இத்தனை வருஷமாக ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்துட்டேனே, இத்தனை வருஷமாக உண்மை எது பொய்யதுன்னு தெரியாத அளவுக்கு நான் நன்றி கெட்ட ஒருத்தனோட இவ்வளோ நாள் இருந்திருக்கேனே, அவனுக்காக உயிரவே கொடுக்க துணிஞ்சிருக்கேன். ஆனால் அவை என்னடானா என் கூட இருந்தே என்னோட வாழ்க்கையை சீரழிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு தப்பும் செய்யாத என் பொண்ணையும் என் மனைவியான அபியும் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுத்தியிருக்கான், அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியும் ஒரு முடிவோடு இருக்காரு. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம அபிகிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க. ஆனாலும் நம்ம அபிநயா நம்ம வெற்றியை மன்னிக்கிறதுக்கு மனசு இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா தான் காதலிக்கும் போது தன்னை என்ன புரிஞ்சுக்கிட்டான், ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அந்த பொண்ணோட வாழ்க்கையில் எல்லாமே அவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவன் மேலே நம்பிக்கை வச்சு வர பொண்ணுக்கு இவன் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாமல் என்னோட பொண்ணை கஷ்டப்படுறதுக்கு இவனும் ஒரு காரணமாக இருந்துட்டானே. என்னதான் இருந்தாலும் வெற்றி தனக்கு இப்போ உதவி பண்ணியிருந்தாலும் இவனை மன்னிக்கிறதுக்கு என்னால் முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயாவும் பிடிவாதமாக இருக்கிறத பார்த்தா சண்முகம் அபி எதுவுமே சொல்லாமல் போகிறாளே. இப்போ தான் நம்ம வெற்றியும் தப்பாக உணர்ந்து இப்போ அபிக்காகவும் சுடருக்காகவும் வாழணும், அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வெற்றி போராடிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் வேற வழியே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம தங்கச்சி மனசு அவ்வளோ தூரத்துக்கு காயப்பட்டிருக்கு. அதனால தான் நம்ம அபியும் இப்படி போகிறா அப்படின்னு நினச்சிட்டு இங்கே அபியோட சண்முகமும் சுடரை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம பிரபாகரனும் வெற்றி கிட்ட, இங்கே பாருங்கள் வெற்றி, நீங்கள் பண்ணதெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு இங்கே அபியை கஷ்டப்படுத்திருக்கு, காயப்படுத்திருக்கு. அவங்களோட மனசை மாறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கண்டிப்பாக உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு சூழ்நிலையும் வரும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபாகரனும் வெற்றிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம வெற்றி, எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னோட பொண்ணும் என்னோட மனைவியும் கண்டிப்பாக என்னை ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியும் கிளம்பி போகிறாரு. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம கர்ணாவுக்கு டென்ஷன் ஆகுது. இவ்வளோ தூரம் நம்ம கூட இருந்துக்கிட்டு வெற்றி எப்படி அவளை நம்பி போனா, இவனை என்ன பண்ணுறது, எந்த மாதிரி சூழ்நிலையில் இவன் அங்கே எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது தான் இங்கே நம்ம வெற்றியும் என்ன பண்ணுறாருன்னா, சுடர் ஸ்கூலுக்கு போனால் அவளுக்கு ஆபத்து கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் நம்ம சுடர் பின்னாடியே கூட துணைக்க போகிறாரு. அந்த மாதிரி இடத்துல தான் இங்கே நம்ம கர்ணாவும் வர வழியில் வழியை மறைச்சி வெற்றி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. வெற்றி, நீ உனக்கு யாருமே இல்லாத அனாதை பையன், நீ உன்னை அடித்து போட்டா யாருன்னு கேட்க கூட ஆள் இல்லை, அப்படிப்பட்ட உனக்கு எதுக்குடா இந்த மாதிரி என்ன மாதிரி ஆளை எதிர்த்துக்கிட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா கேள்வி கேட்க, இங்கே பாரு வெற்றி, உண்மையை சொல்லப்போனா என்னை நீ எதிர்த்துக்கிட்டதுக்கும் பகைச்சதுக்கும் கண்டிப்பாக அதுக்கான விளைவை சந்திச்சே அது மட்டும் இல்லாமல் உனக்குன்னு யாரடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணாவும் வெற்றியை பார்த்து கேட்டதுமே இங்கே நம்ம சுடருக்கு கோவமே வருது. எப்படி என்னோட அப்பாவை யாரும் இல்லாதவன் அப்படின்னு நீங்கள் சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடருக்கு கோபம் வந்தது மட்டும் இல்லாமல் பதிலுக்கு பதிலும் கொடுக்குறாங்க. இவர் என்னோட அப்பா, இவருக்காக நான் இருக்கேன், என்னோட அம்மாவும் இருப்பாங்க, எங்கள் அம்மா மட்டும் இல்லாமல் எங்கள் மாமா அத்தை எங்கள் குடும்பமே இருக்கும்போது நீங்கள் எப்படி இவரை அனாதைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் சண்டை போடுறத பார்த்ததுமே நம்ம வெற்றிக்கு சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் தன்னை எப்படா அப்பான்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த இந்த வெற்றிக்கு இப்போ திடீர்னு தன்னோட மகள் தன்னை அப்பான்னு சொல்லி தனக்காக பேசுறத பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்காரு. அப்பதான் நம்ம வெற்றியும் கர்ணா கிட்ட ஒரு சவாலும் விடுறாங்க. என்னன்னு பார்த்தா, இங்க பாரு கர்ணா, பார்வதி அக்காவை நீ எதுக்காக கொலை பண்ணன்ற உண்மையை நான் கண்டுபிடிச்சே ஆவேன், அது மட்டும் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி கர்ணா கிட்ட பதில் சொல்லவும் அதையும் தான் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணாவும் கிளம்பி போறாரு. இங்க நம்ம சுடர் வெற்றிக்காக கர்ணா கிட்ட பேசினதை எல்லாத்தையும் நம்ம தருணம் வீட்டுக்கு போனதுமே தன்னோட அத்தை அப்பா அம்மா முன்னாடி எல்லாத்தையும் சொல்லவுமே இதை கேட்டதுமே நம்ம அபிக்கு ரொம்பவே கோவம் வருது. எப்படி சுடர் வெற்றியை அப்பான்னு சொல்ல போச்சு, அதுவும் நான் எந்த பர்மிஷனும் கொடுக்காம அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வருது. எப்படியோ இங்கே நம்ம சுடர் வெற்றியை ஏற்றுக்கிட்டாலோ அப்படின்னு நினச்சி நம்ம அபிநயாவுக்கு பயம் வந்தாலும் அந்த நேரம் பார்த்து தான் நம்ம வெற்றியும் சுடரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது தான் அங்கே நம்ம சுடரை பார்த்து, சுடர் வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லவும், அம்மோ இனிமேல்
இவர் நம்மளோட தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுட சொன்னதை கேட்டதுமே அபிக்கு, என்ன சுட சொல்கிற, நீ எல்லாமே தெரிஞ்சு தான் பேசுகிறியா அப்படின்னு நம்ம அபி கேட்க, ஆமாமோ நம்மளோட தான் இவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லவுமே, ஏய் என்ன நடந்துச்சு சுடர், வெளியில் என்ன பேசுன கண்ணா கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ இவரை அப்பான்னு சொன்னையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆமாமோ இவர் என்னோட அப்பா தானே, அதனால தான் நான் அவரை அப்பான்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் கர்ணா அங்கிள் இவரை என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா, இவருக்கு யாருமே இல்லையா, எப்படி அம்மா அவர் சொல்ல போச்சு, இவருக்காக நான் இருக்கேன் நீங்கள் இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது எப்படி அவரை அனாதைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவர்கிட்ட அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு சுடர், நீ யார் அப்பான்னு கூப்பிடணும் கூப்பிடக்கூடாது அப்படின்ற முடிவெடுக்கிறது நான், என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் நீ இப்படி செய்கிறதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எதுமா தப்பு, நமக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, உங்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்காரு, அப்படி இருக்கும்போது ஏன் அம்மா இப்படி பேசுகிறீங்க, எனக்கு தெரியாது, இவர் நம்ம கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் அடம்பிடிக்கிறத பார்த்ததுமே நம்ம அபியால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ தான் சண்முகமோ, இங்கே பாரு அபிமா, என்னதான் இருந்தாலும் இவ்வளோ தூரம் வெற்றி தன்னோட தப்பை உணர்ந்து உனக்காக இவ்வளோ தூரம் செய்யும்போது, அப்படி இருக்கும்போது நீ ஏன் இவரை ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சண்முகம் சொல்கிறத கேட்டதுமே அபிக்கு, இங்கே பாருங்க அண்ணா, அவன் செஞ்சது கொஞ்சம் நஞ்சம் கஷ்டம் கிடையாது, இவனால் நான் நிறைய காயப்பட்டிருக்கேன், என்னோட மனசில் இருக்கிற காயங்கள் ஆறதுக்கு சில நாட்கள் ஆகும், சில மாதங்கள் ஆகும், அது வரைக்கும் என்னை எந்த இடத்துலையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா சொல்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வெற்றியும் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், எனக்காக யாரும் எதுவும் பேச வேணாம் அபிக்கிட்ட, ஏன்னா அபி எப்போ என்னை ஏற்றுக்கிறாளோ அப்போ ஏற்றுக்கிறட்டும், அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம வெற்றியும் சொல்கிறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நம்ம வெற்றி சண்முக வீட்டில் இருந்துக்கிட்டே எதுக்காக கர்ணா பார்வதி அக்காவை கொலை பண்ணுறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் அடிப்படையாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. நம்ம இந்த உண்மையை கண்டுபிடிக்கணும்னா நம்ம கர்ணா கிட்ட போகவும் முடியாது, அங்கேருந்து யாரும் நமக்கு எந்த இன்ஃபார்மும் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு யோசிக்கும் போதா நம்ம வெற்றிக்கு திவ்யா நினப்பு வருது. திவ்யா கிட்ட கண்டிப்பாக நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பேசுறதுக்காக திவ்யாவை மீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் நம்ம திவ்யா கிட்ட நம்ம வெற்றி நடந்த எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம திவ்யா என்ன வெற்றி சொல்கிற, கண்டிப்பாக கர்ணான்னு பார்வதி அண்ணியை கொலை பண்ணுறதுக்கான சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம திவ்யா உறுதி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இடத்துல நம்ம வெற்றி என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு திவ்யா, நீ கர்ணாவை நம்புறதெல்லாம் இருக்கட்டும், எனக்காக நீ உதவி பண்ணணும், பண்ணுவியா அப்படின்னு கேட்கும்போது, சொல்லு வெற்றி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், இங்கே பாரு திவ்யா, இப்போது நீ தான் அங்கே வீட்டில் இருக்க, கர்ணா என்னென்ன பண்ணுறான், அவனோட நடவடிக்கையில் எப்படி இருக்கு அப்படின்ற உண்மையை நீ என்கிட்ட அப்பப்போ டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு நம்ம வெற்றி கேட்கவும், ஆமாம் வெற்றி, இதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு திவ்யா, நீ பார்வதி அண்ணியோட கொலைக்கு யாரு காரணமோ அவங்க தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறேன்னா எனக்கு இந்த உதவியை செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு வெற்றி சொன்னதை கேட்டதுமே, சரி வெற்றி, இது எனக்காக இல்லை உனக்காகவும் இல்லை, பார்வதி அன்னைக்காக நான் கண்டிப்பாக இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யாவும் கிளம்பி போயிடறாங்க. திவ்யா வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கர்ணா ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுட்டாரு. இந்த பார்வதி கொலையை இப்போ திருப்பியும் போலீஸ் தோண்ட ஆரம்பிச்சிடுவாங்க, அதுக்குள்ளே நம்ம எப்படியாவது நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணுறது தான் நல்லது, அதுக்கு உண்டான வேலைகளை சீக்கிரம் பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இதை தன்னோட அத்தை கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி ஸ்வேதாவோட அம்மா கிட்ட போய் பேசுகிறாரு நம்ம கர்ணா. அப்போ தான் நம்ம திவ்யாவும் உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்போ கர்ணா அத்தை அப்படின்னு சொல்லும்போது, சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்வேதாவோட அம்மா கேட்கவும், இல்லை அத்தை, எனக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் நடக்கிறது சீக்கிரமாக பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது அத்தை, உங்களோட முடிவு என்னன்னு நீங்கள் பார்த்து சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டீங்க, நான் உங்களுக்கும் ஸ்வேதாவுக்கும் எப்போ கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன், இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க சீக்கிரம் கல்யாணத்தை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அப்படி இருக்கும்போது சீக்கிரம் கல்யாண வேலையை பார்க்கலாம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவோட அம்மாவும் பர்மிஷன் கொடுத்துறாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம திவ்யாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அண்ணன் ஏன் இப்போ திடீர்னு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரம் அவசரப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவுக்கு சந்தேகம் வருது. அது மட்டும் இல்லாமல் அண்ணனோட முகத்தில் ஒரு பதட்டமும் இருக்கே, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொன்ன மாதிரி அண்ணனோட நடவடிக்கையில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா நினைக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்ததான் நம்ம திவ்யா வெற்றிக்கிட்ட இன்ஃபார்மும் பண்ண போகிறாங்க. அது எப்படி சொல்ல போகிறாங்கன்னா, இங்கே பாரு வெற்றி,
கர்ணானே இது நாள் வரைக்கும் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லாமல் இருந்தவர் இப்போ திடுதுப்புன்னு அத்தைக்கிட்ட வந்து ஸ்வேதாவை சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெற்றி. அது மட்டும் இல்லாமல் கர்ணாண்ணே முகத்தில் ஒரு பதட்டமும் ஒரு மாதிரியான ஒரு பயமும் இருந்ததை நான் பார்த்தேன். அண்ணனோட நடவடிக்கையில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா ஒரு க்ளூ கொடுக்கவும் நம்ம வெற்றிக்கு அப்போ தான் சந்தேகமே இன்னும் வலுவாகுது. பார்வதி அக்கா இறக்குற தருவாயில் அப்போ என்ன நடந்திருக்கும், நான் வாக்குவாதம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சமையல் வேலை பார்த்த அக்காவும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் நம்ம மகேஷும் சின்ன குழந்தையாக இருந்தால் இப்போது எனக்கு தெரிஞ்ச வரைய ஸ்வேதாவை வச்சு ஏதாவது சண்டை இவங்க 2 பேத்துக்குள்ள வந்திருக்கலாம். தன்னோட எண்ணத்துக்கு இடையூறாக இருக்கிறது பார்வதி தானே. பார்வதி இருக்கிறத விட அவள் இல்லாமல் ஆக்கினா தான் நம்ம பையனை பார்த்துக்கிறதுக்காகவாது ஸ்வேதா இங்கேயே இருப்பா அப்படின்னு திட்டம் போட்டு கூட இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றிக்கு டவுட் வருது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்வதி இறந்ததுமே இங்கே ஸ்வேதாவும் கரெக்டாக தன்னோட அக்கா பையனை பார்த்துக்கிறணும் அப்படின்றதுக்காக செட்டில் ஆகிட்டாங்க. அது மாதிரி நினச்சி பார்த்தா கண்டிப்பாக கர்ணா ஸ்வேதாவை அடைகிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெற்றிக்கு டவுட் வர்றது மட்டும் இல்லாமல் கன்ஃபார்மும் பண்ண போகிறாரு. கண்டிப்பாக கர்ணாவோட எண்ணம் ஈடேறக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் கர்ணாவோட திட்டத்தை முறியடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்வேதாவோடைய வாழ்க்கையை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி நினைக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. எப்படி என் கூடையே இருந்து என் கழுத்தை என்னோட குடும்பத்தை இவ்வளோ தூரத்துக்கு சிதைச்சானோ அதே மாதிரி அவனோட இருக்கிற அவனோட ஆளை வச்சு கர்ணாவை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி ஒரு பிளான் பண்ண போகிறாரு. அதுவும் யாரை வச்சு நினைக்கிறீங்க, இங்கே நம்ம கர்ணாவுக்கு வக்கீலாக இருக்கிற அவரை வச்சு தான் பிளான் பண்ண போகிறது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்வேதா கிட்டேயும் உண்மையை நம்ம வெற்றி தெரியப்படுத்த போகிறாரு. இனி ஸ்வேதா வெற்றி சொன்னால் உண்மையை நம்புவாங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம வெற்றி பிளான் பண்ண மாதிரி எல்லாமே கைகூடி வருமா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தருவீங்க. மீண்டும் சந்திப்போம்.